வாழ்க்கை ஒரு சமாதானம் வேண்டும். ஆண்டவர் சொல்றார். நான் அன்னைக்கு உங்ககிட்ட வாசிச்சேன், இங்கதான் அந்த வசனத்தை வாசிச்சேன். என்ன வசனம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு நீண்ட ஆயுள், இல்லையா, சமாதானத்தை தருவேன், இல்லையா, தருவேன். எதுக்கு தருவேன்? எப்ப தருவேன்? நீ என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால், என்னுடைய வார்த்தையை கேட்டால் என்று சொல்லுகிறார். அப்ப அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்க வேண்டுமா அல்லவா? இப்ப வெறும் ஆண்டவரே ஆண்டவரே சொன்னா முடிஞ்சிருமா? அடுத்த நிலைக்கு வரணும். முதல்ல அப்படிதான் ஆரம்பிப்ப. நான் உங்களுக்கு ஜோம்பு சொல்லி கொடுத்தேன், சின்னது சொல்லி கொடுத்தேன், அதுவே கிடையாது, நிறைய இருக்கு. இப்போ பைபிள் பெரிய பைபிள் இருக்கா? இது நியூ டெஸ்டிமெண்ட் மட்டும்தான். இது பெரிய பைபிள், அது மட்டும் சத்தியம் இருக்கு. அப்ப அது மட்டும், அதுல முழுக்கும் என்ன இருக்கு? நான் கடைபிடிக்க வேண்டிய சத்தியம் அதற்குள் இருக்கு. அப்ப அதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதன்படி என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டாமா? அமைய வேண்டும். அப்போ இதெல்லாம் எப்ப செய்ய போறோம்? நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு படிக்க தெரியாது, நான் என்ன பண்றது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அல்ல, படிக்க தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்றதுக்கு நாங்க இருக்கோம்ல, எங்களை அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு. என்ன கேட்டா நான் சொல்ல போறேன். எவ்வளவு நேரம் வேணா மணிக்கணக்காக பேசுவேன். நான் எல்லாம் மெசேஜ் எடுத்தேன்னா 3 மணி நேரம் பேசுவேன் ஒரே இதே லெவல்ல, இதே சவுண்ட்ல, இதே லெவல்ல 3 மணி நேரம். புரியுதா? அப்ப எங்களை அதுக்காக வச்சிருக்கிறார். பயன்படுத்துங்க. எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க. படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. படிக்கலன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு, கேட்கிற வாய்ப்பு இருக்கு. காது கொடுத்துருக்கிற. படிக்க தெரியாதுன்னு போக முடியாது. காது இருக்கு, காதால கேளுங்க என்று சொல்லுகிறான். சரியா? புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு. எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக நேசிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி காலம் தாழ்த்தாதீங்க. இதுவே ரட்சணியனால், இதுவே நீங்க ஒப்பு கொடுக்கிற நாள். குடும்பமாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒளி வீசுவதற்கு அல்லது உங்க குடும்பத்திற்கு தலைவராக வீற்றிருந்து உங்கள் கண்ணீரை, உங்கள் கவலையை, உங்கள் போராட்டங்களை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.